தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த மாநில மாநாடு இங்கே மதுரையில் நடக்கிறது குறிக்கும் விதமாக இந்த நுழைவாயிலில் இன்னொரு விஷயத்தையும் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. 2 முக்கியமான விஷயங்களையும் இந்த முகப்பிலேயே அவங்க வடிவமைச்சிருக்காங்கன்றது பார்க்குறோம். பின்னாடி நமக்கு தெரியும் மதுரையினுடைய புகழ்மிக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தினுடைய அந்த புகைப்படத்தை அங்கே பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது 2வது முறையாக இந்த மாநில மாநாடானது மதுரையில் நடைபெறுது அப்படின்றது குறிக்கும் விதமாகவும் அது பொறிச்சிருக்காங்க. அதே போல் கீழடியினுடைய அந்த புகைப்படத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. தமிழர்களுடைய பண்பாடு எப்படி இருந்தது, தமிழர்களினுடைய வரலாறு எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக மாறி நிற்கக்கூடிய, ஆதாரமாக மாறி நிற்கக்கூடிய கீழடியினுடைய புகைப்படத்தை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கீழடி ஒவ்வொரு தமிழினுடைய மிகப்பெரிய பொக்கிஷமாக நம்ம இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது சம்பந்தமாக நிறைய அரசியல் கருத்துக்கள்லாம் இடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி விவாதங்கள் தொடர்ந்து போனாலுமே கூட பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பை பயன்படுத்தினான் நம்ம தமிழன். அப்போ உருக்கு ஆலைகள்லாம் இருந்திருக்கும். எப்பேற்பட்ட ஒரு நமக்கான பாரம்பரியம் இருந்திருக்கு, எந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம், ஏற்கனவே நம்முடைய அந்த வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படின்றதையெல்லாம் பறைசாற்றக்கூடியது தான் இந்த கீழடி. அப்படின்றதுனால இந்த நுழைவாயிலினுடைய இடதுபுறமாக கீழடியினுடைய புகைப்படத்தையும் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம்.